திறமை உள்ளவங்க சில பேர் அவங்க புத்திசாலித்தனத்தால் அடுத்தவங்களை ஏமாற்றி அதிகமாக பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. சிந்திக்க தெரியாமல் மெத்தனமாக வாழும் மக்கள் இவங்கக்கிட்ட ஏமாறுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டோட நிலைமை. அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பொட்டல் ஹைவே ரோட்டில் இருக்கிற இந்த டீ கடை தாங்க இந்த படத்தோட கதைக்களம். உழைக்காமல் பணக்காரனாக ஆகணுங்கிற பேராசையில் படித்த 5 பசங்க இந்த கடையில் தாங்க தங்கியிருக்கானுங்க. இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் நூதன முறையில் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படின்னு நீங்களே பாருங்களேன். டேய் பருப்புடப்பா முடி, என்ன உன்னை வேலைக்கு வச்ச எவன்டா? சூப்பர் ராஜா தான். ஏய் சூப்பர் ராஜா சார், எல்லாரும் நல்ல பசங்க சார், நல்லா படித்தவனுங்க. இங்கே என்னையா வேலை அவனுங்களுக்கு? படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்றதுனால அவனுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே தான் சார் தங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கையா? இவன் பேர் பான்பாரக் ரவின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இவன் பேர் வேலையா, நல்லா படிச்சிருக்கான். அதான் படிப்புக்கேற்ற வேலையாக தேடிக்கிட்டு இருக்கான். டோன்ட் வரி, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? யா ப்ளீஸ் சார். எப்போ சார் எனக்கு வேலை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த உண்டியலில் 500 ருபீஸ் போட்டுருங்க, அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் ஃபில் பண்ணின அப்ளிகேஷனை எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக எல்லா கம்பெனிக்கும் அனுப்பி வைப்போம். ஓகே சார். ட்ரஸ்ட் மூலமாக வரதுனால எல்லா கம்பெனிகளும் இமிடியேட்டாக ஓகே பண்ணி ஓகே சார் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஓகே சார். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். அதுல உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளத்துல ஜஸ்ட் 25% எங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்க டொனேஷனா கொடுத்தா போதும். சார் நீங்க தெய்வம் மாதிரி சார். ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ். வெளியில போர்டுல கொட்டையா என்னோட செல் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், அதை நோட் பண்ணீங்க, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you very much. Thank you. பேரு வெங்கட்ராம, ஊரு தேனி. வேலை கிடைக்கலன்னா எந்த நேரமும் குடியே கதின்னு இருப்பான். கட்டிங்ல கூட மசால் வடையை தொட்டு சாப்பிட்றதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க சார். என்ன சார் விஷயம்? என் மனசு வலிக்குது சார். என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே சார் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சார், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிஸ்னஸுக்கு மொத்தம் 5 லட்ச ரூபா வேணும். ஓகே சார். சார் நோ ப்ராப்ளம் சார், 10 லட்சத்தை தரேன் சார், நான் தரேன் சார். நான் பெரிய அதிகாரியாக இருக்கும்போது நியாய அநியாயமாக நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார். அதனால் இன்னமும் எனக்கு நிம்மதியே இல்லை சார். சரி சார், முன்ன பின்ன தெரியாதாள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். சாரி. இதான் சார் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். ஆமாம், உங்கள் பேர் என்ன சார்? ராம, வெங்கட்ராமன். வெரி குட் நேம் சார். ஒரு நிமிஷம் சார். கீதா, நான் தாம்மா பேசுகிறேன். வெங்கட்டுன்னு என் ஃப்ரெண்டு டப்ளிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வருவார். அவர்கிட்ட நேற்று நான் உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சேன்ல, அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருமா.
அப்புறமா பேசுகிறேன், வச்சுட்டு வை. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து உங்க பேரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. பாத்துக்குங்க, பணம் 10 லட்சம். பேரு செல்வம், ஊரு அறந்தாங்கி, தொழில் 1000 2000 வட்டிக்கு விடுறது. சிகரெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட் இல்லைன்னா செத்துருவான். ஹலோ, அமுதாவா? சொல்லுங்க. கட்சி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஆஃபீஸில் ரைடு நடக்குது. அது உங்கள் வீட்டுக்கும் வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் சீக்கிரம் சேஃப்டி பண்ண சொல்லி ஐயா சொன்னார். பி கேர்ஃபுல். அமுதா, அமுதா, செல்வம் வாசல்ல நிற்கிறேன். ரைடு வருதுன்னு சொன்னாங்க. இவன் வந்திருக்கேன். வா செல்வம், வா உட்காரு. என்ன அமுதா, ஒரே டென்ஷனாக இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ கூட பாரு, 10 ஊரில் 10 லட்சம் வட்டிக்கு விட்டுருக்கேன். நானா யாருக்கிட்டையும் போய் வசூல் பண்ணுறதில்ல. அவங்களா ஃபோன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க. நியாயமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரிங்களாம் வட்டி கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை. இப்போ மட்டும் என் கையில் 5 லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுக்க, லட்சத்துக்கு 5000னா 5 லட்சத்துக்கு 25,000 ரூபா மாதம் வட்டி வரும். ஆனால் கொடுத்து உதவ தான் ஆள் இல்லாம தான். என்ன பண்ணுறது? சரி செல்வம், 5 என்ன 10 தரேன். ஆனால் அடுத்தவங்க பணம் தான். மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவேல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவேன். இரு, இதோ வரேன். இந்த செல்வம். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் போயிட்டு வரேன். வா செல்வம். செல்வம், எந்த ப்ரூஃபும் இல்லாமல் ஒன்னால மட்டும் தாண்டா பணத்தை வாங்க முடியுது. பேரு கார்த்திக், ஊரு அது மட்டும் அவனுக்கே தெரியாது. தொழில் துணி வியாபாரம், படிப்பு கம்ப்யூட்டர், சிகரெட் கூடவே பாக்கு போடுவான். புறம்போக்கு. அப்பனே முருகா, வீட்டில் 100 பவுன் நகையும் 25 லட்சம் ரொக்கமும் இருக்கு. உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பார்த்துக்கப்பா. சம்பளத்துக்கு செக்யூரிட்டி போட்டால் கூட திருடனுக்கு துணை போயிடுறானுங்க பாவி பசங்க. உன்னை விட்டா நல்ல செக்யூரிட்டி யாரும் இல்லைப்பா. அப்பனே முருகா, உனக்கு என்னப்பா, உக்காந்த இடத்துலையே அபிஷேகம் தான், ஆராதனை தான், அர்ச்சனை தான், பொங்கல் தான், பிரசாதம் தான், தேரு தான், திருவிழா தான். என்ன எடுத்துக்க, நாய் பொழப்பு. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னையே காப்பாற்றிக்க முடியல. லவ் பண்ண பொண்ணும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. இந்த வயசில் எத்தனையோ ஆசை இருக்குது. எல்லாத்துக்குமே காசு மட்டும்தான் கடவுளாக தெரியுது. இப்போ போனானே ஈனப்பிறவி, அவன் ஊரடிச்சு உலையில போட்டு 100 பவுனுக்கு மேலே வீட்டில் வச்சுருக்கான். பணம் வேற 25 லட்சத்தை தாண்டும். முருகா, நீ மட்டும் கருணை காட்டினா ப்ளீஸ் ஹெல்ப் மீப்பா. அடிச்சிட்டுமா? 10 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா? விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நாசுக்கா செய்யணும். பூட்டிய வீட்டிற்குள் புகுந்து 25 லட்சம் ரொக்கம் 100 பவுன் நகை அப்பேஸ். புறம்போக்கு. பேரு குண்டு கணேஷ், ஆனா ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பான். ஆளும் மண்டையும். ஊரு காரைக்குடி, தொழில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சார், நான் ஆல்வா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வர்றேன். அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் பண்ணுறேன். மனுஷனுக்கு நன்றி கேட்ட மனுஷங்க சார். அவங்களுக்கு அனிமல்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. அதனால தான் சார் சொல்கிறேன். இப்போ வர்ற கோமாரி நோயால மாடுங்கெல்லாம் டக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடுது. அந்த கோமாரி கோழி மாதிரி நோயா வந்தா நீங்களும் திவால் ஆயிடுவீங்க. அதுல இருந்து உங்களையும் உங்க முதலீட்டையும் காப்பாத்துறதுக்காக தான் சார் இப்போ நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். இப்போ பக்கத்து ஊர் எடுத்துக்கங்க. அங்க இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் பறவை காய்ச்சல் வந்து கவர்மெண்டே எல்லா கோழிகளையும் போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில செத்து போன ஓனரையும் போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அதனால தான் சார் நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். ஏய் புட்றா, உட்காருங்க. நான் உட்காந்து என்ன சார் பண்றது? நீங்க இந்த இடத்துல நிம்மதியா உட்காரணுமே. இங்க பாரு தம்பி, ஸ்ட்ரைட்டா டீலிங்க்கு வரேன். உனக்கு 50,000 தரேன். ஒரு கோழிக்கு 1 ரூபாய்ன்னு 5 லட்சம் கோழிக்கு 5 லட்ச ரூபா தரேன். ஒரே பேமெண்ட்டாக கட்டிட்டு போகிறேன். நீ 25 லட்ச ரூபா பெனிஃபிட் பண்ணி கொடுத்தேன்னா நான் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுறேன். நான் ஓகேவா? என்ன யோசிக்கிற? நீ நினச்சா முடியும். சரிங்க சார், நான் பண்ணித்தரேன்.
ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது சரியா? நான் எதுக்குப்பா சொல்ல போறேன்? ஏண்டா இவனுங்களை பத்தி வாயால சொல்ல மாட்டாங்களா? பேப்பர்ல தான் சொல்லுவானுங்களா? ஆ? இந்த மாதிரி கும்பல் சேர்த்தா பிடிக்காது எனக்கு. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரியா வராது. என்ன வண்டியா? இந்த பிராடு பசங்க 5 பேரையும் உளவு பார்க்க வந்த போலீஸ்காரர் தாங்க இவரு. இவனுங்க அவரையும் விட்டு வைக்கலைங்க. பணத்துக்காக கொலை கூட செய்ய துணிஞ்சிட்டானுங்க. டெய்லி இதே பொழப்பா போச்சு. என்ன பண்றேன்னு பாருங்க. வரேன். சோம்பேறிங்களா? ஏண்டிங்க. ஏய் கீழே இறங்கு. இஷ்டத்துக்கு குடிக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு தூங்க வேண்டியது. வேலை வெட்டிக்கு போங்கடனா அதுக்கும் போக மாட்டேங்கிறானுங்க.